சித்ரா ப்ளீஸ் சித்ரா ப்ளீஸ். மாட்டேன். ப்ளீஸ் சித்ரா, ஒன்னே ஒன்று. நோ, மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், தர மாட்டேன். ஏன் சித்ரா? அச்சமா இல்லை வெக்கமா? எதோ உன்னை தடுக்குது? பேசு சித்ரா பேசு. ஏன் மௌனமா இருக்க? இங்க பாருங்க, நீங்க முறைப்படி எப்போ எங்க அப்பா கிட்ட பொண்ணு பாக்குறீங்களோ அப்பதான் நான் மொத்தமா உங்களுக்கு கிடைப்பேன். அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். அடிராதா தெரியாதா இளம்போதை, தொடராதா தொடராதா அதன் பாதை. கொடுத்தா நான் எடுத்தா தென்வடியாதா. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாதி உன் அங்கம். பகலும் நள்ளிரவும் பூஜைகள் தானே. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க, அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க, அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. நீ வாங்க வந்த வரம் என்னவோ, நீங்காமல் காட்சி தர வேண்டுமோ. நான் பார்க்க வரம் கேட்க அருள் சேர்க்க வாஈஸ்வரி. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. குழலோடு வந்த கோபாலன் நான், கோபாலன் பாடும் பூபாலம் நீ. உன் பாட்டு நான் கேட்டு பாராட்ட நாள் வேண்டுமோ. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாதி உன் அங்கம். கொடுத்தா நான் எடுத்தா தென்வடியாதா ராதா தா 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 தல.
சித்ரா ப்ளீஸ் சித்ரா ப்ளீஸ் மாட்டேன். ப்ளீஸ் சித்ரா ஒன்னே ஒன்று. நோ, மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், தர மாட்டேன். ஏன் சித்ரா? அச்சமா இல்ல வெக்கமா? ஏதோ உன்னை தடுக்குது. பேசு சித்ரா பேசு. ஏன் மௌனமா இருக்க? இங்க பாருங்க, நீங்க முறைப்படி வந்து எப்போ எங்க அப்பா கிட்ட பொண்ணு பாக்குறீங்களோ அப்பதான் நான் மொத்தமா உங்களுக்கு கிடைப்பேன். ஐயோ, அது வரைக்கும் என்னால தாங்க முடியாதம்மா. நீ தள்ளின என்ன, நான் தரேன். பாஸ்கர், நீங்க சுத்த மோசம். நான் சுத்த மோசமா? அப்ப இன்னொன்னு தட்டுமா? உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். ஆமா பாஸ்கர், நீங்க எப்போ எங்க அப்பா கிட்ட வந்து என்ன முறைப்படி பொண்ணு கேட்க போறீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம் சித்ரா? இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பேசி பழகுவோமே. இல்ல, நம்ம லவ் பண்ற விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன் உங்க அப்பா அவ்வளவு காவக்காரா? பார்த்தா அமைதியா தான் இருக்காரு. எங்க அப்பா அவ்வளோ கோவக்காரலாம் இல்லை. நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நான் என்ன ஆசைப்பட்டாலும் எங்க அப்பா அதை மறுக்காம செஞ்சிருவாரு. அதனால நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக எது வேணா செய்வாரு. அதனாலதான் நீங்க சீக்கிரமா வந்து என்ன பொண்ணு கேளுங்க. சித்ரா, நம்ம கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாஸ்கர், என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? சித்ரா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்றேன். ஓ, அதானே பார்த்தேன். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். சரி பாஸ்கர், எனக்கு டைம் ஆச்சு. வீட்டில் அப்பா தேடுவாரு. நான் போயிட்டு வரேன். பாய். பாய். போடி போ. ஏய் சித்ரா, உங்க அப்பா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனா என்னடா செய்வ? தூக்கு மாட்டிக்க போறியா இல்ல ஊரை விட்டு ஓட போறியா? பரசு, நீயா? நீ இங்கதான் இருந்தியா? நீங்க ரெண்டு பேரும் பேசுனத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாஸ்கர், சித்ரா உன்னை காதலிக்கிறது உன்னை உண்மையா உயிருக்குயிரா காதலிக்கிறான். ஆனா நீ அவன் சொத்துக்காக மட்டும் நீ காதலிக்கிற. ஒருவேளை சித்ரா உனக்கு கிடைக்கலனா? பரசு, இப்பதான கதையே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கிளைமேக்ஸ் கேக்குறியே. பொருடா, நாளைக்கு சித்ராவை பொண்ணு கேட்க போறோம். அவங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கலைனா நான் கதாநாயகனா இருக்கிறதும் வில்லனா இருக்கிறது அப்பதான் தெரியும். பாஸ்கர், நீ எப்பவுமே கதாநாயகனாக முடியாது. நீ இனிமேல வில்லன் தான். என்ன ஹீரோவா தானே பார்த்திருக்கீங்க. வில்லனா இனிமே தான்டா பார்க்க போறீங்க.